ஹாய், நம்ம இந்த கிளாஸில் கண்டெய்னர் விட்ஜெட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் இருந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு விட்ஜெட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓரளவுக்கு ஃப்ளட்டரில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு சில விட்ஜெட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நம்ம ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃப்ளட்டரோட லேஅவுட் பில்டிங்கில் கண்டெய்னர் அப்படிங்கிற விட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விட்ஜெட். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டெய்னர் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டேட்ஃபுல் கிளாஸாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு ஸ்கேஃபோல்டு. ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஓகே, இங்கே நமக்கு ஒரு எம்டியான பிளாங்க் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டெய்னர் விட்ஜெட்டை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் பார் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது பாடி, அதாவது இந்த ஸ்க்ரீனோட என்டையர் பாடி, இதை சென்டரில் சைல்டு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கு, ஆனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரில. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இதோட கலர் மட்டும் நம்ம போய் மாற்றலாம். colors.green. நான் இந்த ஸ்க்ரீனோட சென்டர்னு கொடுத்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்க்ரீனும் அதை எடுத்திருக்கேன். ஸ்க்ரீனோட சென்டர்னு கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கண்டெய்னர் விட்ஜெட் இல்லாமல் இதுவே சைல்டுன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா, இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட் இந்த ஸ்க்ரீனோட சென்டரில் இருக்கு. பட் இதுவே நான் கண்டெய்னர் நான் மாற்றும் போது என்டையர் ஸ்க்ரீனுக்கும் அது அப்ளை ஆகுது. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கண்டெய்னர் இதோட பேரண்ட் அப்படி இல்லாட்டினா சைல்டு இருந்துச்சுன்னா சைல்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஹைட் அண்ட் வித்தை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஒருவேளை சைல்டு விட்ஜெட் இல்லை அப்படின்னா இதோட பேரண்ட் விட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வித்தை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே க்ரீனு கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு சைல்டு க்ரியேட் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேம் டேட்டான்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதே க்ரீன் கலர் ஓகேங்களா சென்டரில் ரேப் பண்ணதுனால இங்கே சைல்டு இருக்குது. இந்த கண்டெய்னருக்கு கீழே ஒரு சைல்டு இருக்குது. அதனால என்ன ஆகுது, இந்த கண்டெய்னர் இந்த சைல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ரேப் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சைல்டு எந்த அளவுக்கு ஹைட் அண்ட் வித் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ரேப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சைல்டு இல்லை அப்படின்னா என்டையர் ஸ்க்ரீனுக்கும் அது ரேப் ஆகும். அதாவது இதோட பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரேப் பண்ணிக்கிறோம். இது நிறைய பிளேஸில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் இந்தளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க. இதையே நம்ம ஒரு விட்ஜெட்டாக வச்சுக்கலாம். கண்டெய்னர் தூக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட கலரை நம்மளால் மாற்ற முடியும். ஸ்டைல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிற கலர் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட கலர் டாட் yellow, colors.purple அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். இதோட கலரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு colors.green அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரீன் கொடுத்து சேவ் பண்ணேன். இந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் கலர் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் இதோட பேடிங், அதாவது இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு மேலே இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அதாவது இந்த பேக்ரவுண்டுக்கும் இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ் என்னால் இதுக்குள்ளே உள்ள ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஃபாண்டோட சைஸை வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு இப்போ 13 கொடுத்தோன்னா 30க்கு ஏற்ற மாதிரி அது பெருசாகுமே தவிர அதோட ஸ்பேஸிங்கை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் wrap with padding அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குமே தவிர பட் இதுக்குள்ள உள்ள அந்த கலர் நமக்கு அப்ளை ஆகாது. உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட் இருக்குல்ல, இந்த விட்ஜெட்டை பாஸ் பண்ணி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலரை ரிமூவ் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரில் போய்ட்டு நம்ம கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி colors.green கொடுக்குறேன். எனக்கு அந்த ஸ்பேஸ் அப்ளை ஆகுது பார்த்தீங்களா.
ஓகேங்களா. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்மளால் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ண முடியும், பட் அதோட பேடிங் அதை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. பை டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் விட்ஜெட்டில் இதில் நீங்கள் பேடிங் ரேப் பண்ணிங்கனாலும் அது வந்து அப்ளை ஆகாது. ஸோ நம்ம அந்த டைமில் என்ன பண்ணணும்னா கண்டெய்னர் விட்ஜெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. இப்போது சென்டர் இல்லாமல் இந்த விட்ஜெட் இருந்துச்சுன்னா இது வந்து டாப்பில் போய், அதாவது உங்களோட ஆப்போட லேஅவுட்டில் டாப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நிற்கும். அதாவது உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் பார் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் இங்கேருந்து இருக்கும். இதுவே ஆப் பார் இருந்துச்சுன்னா ஆப் பாருக்கு அடுத்து அது கீழே வந்துடும். இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் என்னென்னா இந்த ஆப் பாருக்கும் இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த விட்ஜெட்டுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கல. இது வந்து அதோட எட்ஜில் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதை இந்த என்டையர் பாடியும் ரேப் வித் பேடிங் கொடுத்து இதோட டாப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒன்லி கொடுத்து டாப் 8 அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படி இல்லாமல் இந்த கண்டெய்னரில் மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மார்ஜின் இல்லாமல் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னா, இதுவே நான் மார்ஜின் அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சேம் 10 பிக்சலாக நான் இங்கே அசைன் பண்ணுறேன். போத் அதாவது ஆல் சைட்லேயும், ஆல் சைட்னா டாப் ரைட் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ஆல் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 பிக்சல்ஸ் வந்து ஸ்பேஸ், அதாவது மார்ஜின் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மார்ஜினுக்கு வந்து கலர் அப்ளை ஆகாது. இது வந்து அவுட்டர் பார்டர்னு சொல்லுவாங்க, வெளியில் உள்ள ஸ்பேசிங். பேடிங் அப்படிங்கிறது உள்ளே உள்ள கண்டென்ட்டுக்கும் அந்த பார்டருக்கும் இடையில உள்ள ஸ்பேசிங். ஸோ ஓகே, இதில் வந்து பார்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்டரையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது டெக்கரேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கும். பாக்ஸ் டெக்கரேஷன் இதில் போயிட்டு பார்டர் ஸோ ஓகே, இங்கே ஒரு எரர் வருது பார்த்தீங்களா. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் கலர் வந்து வெளியில் கொடுக்குறப்போ இந்த எரர் வரும். இது என்ன பண்ணிக்கோங்கன்னா டெக்கரேஷனுக்கு உள்ளே போட்டுக்கோங்க, உள்ளே போட்டு சேவ் பண்ணுங்கள். நமக்கு வந்து கரெக்டாக அப்ளை ஆகும். இப்போ இந்த பார்டரோட வித்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் வித்துன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் போய்ட்டு 10 கொடுத்தோன்னா 10க்கு ஏற்ற மாதிரி அது வித்து நமக்கு கிடைக்கும். இப்போ கண்டெய்னர் விட்ஜெட்டை வச்சு நம்மளால் எந்த அளவுக்கு வேணாலும் நமக்கு இதை வந்து டிசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைல்டுக்கு ஏற்ற மாதிரி இது ரேப் ஆகிருக்கு. இதுவே வந்து நான் இங்கே வித்துன்னு கொடுத்து ஒரு 200 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வித்தையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் ஹைட் ஆல்சோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட் வந்து நமக்கு சென்ட்ரல் அலைன் ஆகாமல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அலைன் ஆகிருக்கு. அதாவது இங்கே பேடிங் இருக்கிறதுனால இவ்வளோ ஸ்பேஸ், பேடிங் எடுத்து விட்டு நம்ம சேவ் பண்ணோன்னா இந்த எட்ஜில் வந்து நமக்கு வந்து டச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஐட்டமை நம்ம சென்டருக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை wrap with சென்டர்னு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் wrap with சென்டர்னு கொடுத்தீங்கன்னா சென்டரில் வந்துடும். அப்படி இல்லாமல் இங்கே அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அலைன்மெண்ட் டாட் சென்டர் ஓகேங்களா. எப்படி கொடுத்தீங்கன்னாலும் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ஹைட் பண்ணி கூட செக் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறப்ப நம்ம இங்கே அலைன் பண்ணிக்கலாம். இதை சென்டரில் அலைன் பண்ணியிருக்கேன். இதை நான் பாட்டம் சென்டரில் அலைன் பண்ணோன்னா பாட்டம் கொடுத்து சென்டர் கொடுத்தேன்னா பாட்டமில் சென்டரில் அலைன் ஆகும். இதுவே பாட்டம் லெஃப்ட் ரைட் ஓகேங்களா, லெஃப்ட் ஆர் ரைட் இப்படி அலைன் ஆகும். ஓகே, இப்போ கண்டெய்னர் விட்ஜெட்டை வச்சு ஒரு நிமாஃபிக் பட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் சாஃப்ட் யூஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டன் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கான சாம்பிள் இமேஜ் நான் இங்கே வச்சுருக்கேன் ஓகேங்களா. சாம்பிள் இமேஜ் பார்க்கல உங்களுக்கு தெரியும். இது வந்து சாஃப்ட் யூஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நிமாஃபிக் பட்டன்ஸ் அப்படின்னா. இதை நம்ம ஃப்ளட்டரில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா.